வெற்றி ஏமா அப்படி நடிக்கணும்? ஏன்னா அந்த தம்பி கிட்ட நீ ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டடி. நீ கலெக்டர் ஆக மாட்டேன்னு உன்னோட மாமியாருக்கு நீ வாக்கு கொடுத்தியா? சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு வெற்றி தான் முக்கியம். காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். உன் மாமியாருக்கு நீ வாக்கு கொடுத்தியா இல்லையா சொல்லு. ஆமா. அத உன் புருஷன் கிட்டயும் சொல்லல. ஆனா இது எப்படியோ வெற்றி தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. பொண்ண கலெக்டர் ஆக்க இது எல்லாத்தையும் பண்ணிருக்க அந்த தம்பி. இப்படி எல்லாம் அவர் செஞ்சா நீ அந்த தம்பி மேல கோவப்பட்டு ஒரு வேகத்துல சொல்லிட்டேன்னு சொல்ற. என்ன மதிக்காத உன் கண்ணு முன்னாலேயே நான் கலெக்டர் ஆகி காட்டுறேன்னு நீ சொல்லுவியா மாட்டியான்னு தினம் தினம் பாவம் அந்த தம்பி ஏங்கிட்டு இருக்குடி. இந்த கலெக்டருக்கெல்லாம் படிக்கிறியால, அதெல்லாம் சுத்த வேஸ்ட். நீ பேசாம தினம் தினம் இந்த மாதிரி சமைச்சு போட்டுக்கிட்டே இரு, சரியா? என்னம்மா சொல்ற? இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அந்த தம்பி பண்ணதெல்லாம் உனக்காக தாண்டி. ஆனா கடைசியில கெட்ட பேரு அந்த தம்பிக்கு இல்ல. எப்படி டைவர்ஸ் பேப்பர்ல உனக்கு கையெழுத்து போட மனசு வந்துச்சு? சத்தியமா இதெல்லாம் எதுவுமே தெரியாதுமா எனக்கு. அவன் சீரியஸா கேக்குறன்னு கூட எனக்கு தெரியாதுமா. அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேன். இப்படியே நீ பேசிட்டு இருந்தா எல்லாமே உன் கை விட்டு போயிடுமா? ஏன்னா இந்த தடவை வெற்றி தம்பி உன்னை வெறுப்பேத்துறதுக்காக இது செய்யல, நிஜமாவே செய்யறாருமா. யாரு கண்டா நீ அவரும் பிரிச்சுட்டா நீ கலெக்டர் ஆயிடுவேன்னு அந்த தம்பி நினைக்குதோ என்னவோ. இத பாரு சக்தி, நீ சீக்கிரமா போய் அந்த தம்பிய பாரு, மனசு விட்டு பேசுமா. இல்லனா இந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது. அந்த தம்பி உன் மேல உசிரியே வச்சிருக்காருமா. போ சக்தி, போய் பேசு. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். டைவர்ஸ் பேப்பர். டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு வண்டியும் வரலையே. சரி, நீங்க 2 பேரும் மியூச்சுவலா தானே பிரியறீங்க? அப்படின்னா? இல்ல, நீங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்மதிச்சு தானே பிரியறீங்கன்னு கேட்டேன். ஆமா சார். சரி, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்னம்மா இங்க இப்படி நடு ரோட்ல நிக்கிற? அது வந்துப்பா, ஒண்ணு இல்ல பண்ணீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சக்தி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? வெற்றி என் மேல கோவப்பட்டு டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கான்ப்பா. ஓ, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. டைவர்ஸ் பண்றதுக்கு சம்மதம்னு நீ ஒத்துக்கிட்டியா சக்தி? சொல்லு, ஒத்துக்கிட்டியா? ஓ, ஏம்மா இப்படி பண்ண? ஏன் ஒத்துக்கிட்ட?
இப்படி தங்கமான மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்காதுமா. தயவு செய்து அவரை இழந்துடாதம்மா. என்னடா அன்னைக்கு அப்படி சண்டை போட்டுக்கிட்டோமே, இன்னைக்கு இப்படி சொல்றேன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் சும்மாமா. வெற்றி தம்பி உன் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாருமா. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமாப்பா? எனக்கு தாம்மா முதல்ல தெரியும். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நானும் மாப்பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டதெல்லாம் சும்மாமா, நடிப்புமா, எல்லாமே செட்டப்புமா. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாருமா. அதனால தான் அப்பா உங்ககிட்ட சொல்லலம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் நைட் நடந்து உனக்கு குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா உன்னால் கலெக்டருக்கு படிக்க முடியாதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தது மாப்பிள்ளை தாம்மா. சக்தி, மாப்பிள்ளை பண்ணது ஒவ்வொன்றும் உனக்காகத்தாம்மா, நம்ம குடும்பத்துக்காகத்தாம்மா இப்படி பண்ணாரு. ஆனால் இப்போ அது டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும்னு சத்தியமா நான் நினைச்சு பார்க்கவே இல்லைம்மா. இதை நான் உங்ககிட்ட முதலையே சொல்லியிருக்கணுமா. அப்பா தப்பு பண்ணிட்டேம்மா. டைவர்ஸ் பண்ணியாவது உன்னைய கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு மாப்பிள்ளை நினைப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. அப்பா 12 மணிக்குள்ள கோர்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா வெற்றி டைவர்ஸ் பேப்பருக்கு அப்ளை பண்ணிடுவான்ப்பா. நான் உன்னைய கூட்டி போறேம்மா. முதல்ல மாப்பிள்ளைக்கு போன போடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். பண்ணு. என்னாச்சுமா? எடுக்கலப்பா. திருப்பி போடுமா, போடு. என்னாச்சுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. ஐயோ, மணி 12,000 போல இருக்கேம்மா. சரி வாமா, நானே கூட்டு போறேன். வாமா, ஏறு. இதுல சைன் பண்ணுங்க. என்னாச்சு சக்தி? தெரியலம்மா. எதுக்கு நிக்கிற? சீக்கிரமா போ. போமா. ஏங்க நீங்க எங்க போறீங்க? இல்ல அது நாம யாரும் போக வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். இல்ல மீனாட்சி, மாப்பிள்ளை எடுக்க கூடாத முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணா சக்தி அவரே சரி பண்ணட்டும். நாம இங்கேயே இருப்போம். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே கையெழுத்து போட்டு கொடுத்த டைவர்ஸ் பேப்பர்ல, அதை அப்ளை பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். நீ அதே ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்ட. நான்லாம் ஏமாத்துற சக்தி. டேய், அதெல்லாம் உனக்காக தான்டா. நீ கலெக்டர் ஆகணும்னு உன்னை விட அதிகமா ஆசைப்பட்டது நானு. என்கிட்டே சொல்றியா? எப்படி எப்படி நான் உன் வாழ்க்கையில வந்ததே உன்னை கலெக்டர் ஆக்க விடாம பண்ணவா? கோவம் வந்தா என்ன வேணா பேசுவ நீ.
சரிடா, நான் பண்ணது தப்புதான். உங்க அம்மா கிட்ட நான் ஒத்துக்கிட்டது, உன்னை திட்டினது எல்லாமே தப்புதான். அதுக்காக நீ தயவு வரைக்கும் போவியா? நான் தப்பு பண்ணா நீ தானே என்ன திருத்துவ. இப்போ நீ எப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இனிமே இதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை சக்தி. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. டேய், நீ ஒத்துக்காம உனக்கு எப்படி டைவர்ஸ் கிடைக்கும்? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தே இல்ல. கையெழுத்து போட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்ன மீறி உனக்கு யாரு டைவர்ஸ் கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். யார் இவர்தான் கொடுத்தாரா? இரு. ஏய் இப்ப எதுக்குடி அவங்க மேல கோவப்படுற? என்னடா, எனக்கு லா தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், ஒரு பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டா உடனே டைவர்ஸ் வாங்கிடுவியா? ஏய், கூப்பிடு, அந்த வக்கீல கூப்பிடு. கூப்பிடுறா. ஏய், இப்ப எதுக்குடி கத்துற? உனக்கு வக்கீல் எல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஜட்ஜு கிட்டே பேசுறேன். வா, அவங்க கிட்ட பேசலாம் வா. விர்ரி, என்ன நீ ஜட்ஜு கிட்ட பேசிக்கோ இல்ல யாருக்கிட்ட வேணா பேசிக்கோ, நமக்குள்ள டைவர்ஸ் ஆனதுதான். ஏய், என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு எதுக்குப்பா இந்த குடிகாரனோட வாழ்க்கை? போ, வெளிய போய் நிம்மதியா வாழு. நீ குடிக்கல, அப்படி குடிச்ச மாதிரி நடிச்சிருக்க. ஏய், யார் சொன்ன உனக்கு அப்படி? எல்லாம் எனக்கு தெரியும்டா. போடி லூசு, நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதம் கதம். ஏய், என்னடா என்ன டார்ச்சர் பண்றியா? இப்போ என்ன, நான் கலெக்டருக்கு படிக்கணும் அவ்வளவுதானே? சரிடா, நான் கலெக்டருக்கு படிக்கிறேன், போதுமா? நான் உன்னெல்லாம் நம்ப மாட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்ண நீ நம்புவ? நல்லா சத்தமா சொல்லு, நான் கலெக்டருக்கு படிப்பேன்னு. படிக்கிறேன்டா, என்ன நம்பு. அப்படியே போட்டேன்னா என்ன திட்டும் போது மட்டும் காய்ச்சி காய்ச்சின்னு கத்துற, இப்ப என்ன பாப்பா மாதிரி வாய்க்குள்ளே சொல்ற? ஏய், சத்தமா சொல்றீ. ஏய், சொல்றீ. நான் கலெக்டருக்கு படிக்கிறேன், கலெக்டருக்கு படிக்கிறேன், கலெக்டருக்கு படிக்கிறேன், போதுமா? போலாம் வாங்க. ஆமினாச்சு போ. சத்தியமா? சத்தியமா படிக்கிறேன்டா. ஆனா ஒண்ணு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். இருப்பியா? அது எப்படி சக்தி முடியும்? அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல. நீ போய் முதல்ல அதை வாபஸ் வாங்க போ. ஏய், அதெல்லாம் வாங்க முடியாதுடி, எல்லா ப்ராசஸுமே பண்ணியாச்சு, ஜட்ஜு டேபிளுக்கே போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. டேய், என்ன டென்ஷன் பண்ணாதடா. நீ தானே சொன்ன நான் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னா வாபஸ் வாங்குறேன்னு. இல்ல சக்தி, டைவர்ஸ் ஆனதாவே இருக்கட்டும். உனக்கு என் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா நான் வேணா உன் கழுத்துல 3ஆவது தடவை தாலி கட்டவா? வெற்றி, என்னை விட்டுட்டு நீ போக மாட்டல்ல? ஏய், நான் எப்படி போவேன்? சத்தியமா போக மாட்டேன். ஆனா நீ கலெக்டருக்கு படிக்கணும், சரியா? நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னா நான் கண்டிப்பா கலெக்டருக்கு படிக்கிறேன்டா. ஆனா அந்த டைவர்ஸ் பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு. ஏய், நீ வராம கோர்ட்ல ஜட்ஜு கிட்ட கொடுக்க முடியாதுன்னு என் வக்கீல் சொல்லிட்டாரு. அதை அப்படியே சும்மா கையில வச்சிருக்கேன். இத கையில வச்சுக்கிட்டா நீ இவ்வளவு பண்ண? எல்லாரும் பாக்குறாங்க. ஏய், சிரிடி, உடனே அழுவான் சக்தி. ஆனா நிஜமாவே யார் புக்ஸ் எரிச்சாங்கன்னே தெரியல. ஆனா அது ஒரு வகையில் நல்லதா போச்சு பாரேன், இல்லைன்னா நம்ம இப்படி சேர்ந்து இருப்போமா? அட பாவி, அப்போ புக்ஸ் நீ எரிக்கலையா? என்ன வெறுப்பேத்துறதுக்கு நீதான் எரிச்சன்னு நினைச்ச. ஏய், நான் ஏண்டி எரிக்க போறேன், பைத்தியம். அப்போ இது பூஜாவோட வேலையா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இருக்கும். மாப்ள,
உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சுல? ம் மாப்பிள்ள உண்மையை சொல்லிருங்க மாப்பிள்ள. எது நடிப்பு எது உண்மைன்னு தெரியாம புலம்பி போய் நிக்கிறேன் மாப்பிள்ள. அப்பா, இது நடிப்பு இல்ல, நிஜம்தான். அம்மா தாயே மகமாயி, என் பொண்ணை காப்பாத்திட்டம்மா. கடவுளே, என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசம் வச்சிருந்தோம், வெளியில ஏன் இப்படி இருக்காங்கன்னு நான் எவ்வளவோ வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க ஒருத்தர் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சிருக்கணுமா? மாப்பிள்ள எங்களுக்கு நல்லது பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனை வர வச்சுட்டீங்களே. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிவாத மாப்பிள்ள. என்ன 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 மாம் சொன்னீங்க? என்னையே பிடிவாதக்காரன் சொன்னீங்கன்னா அப்போ உங்க பொண்ணை பத்தி என்ன சொல்லுவீங்க? அவ முன்னால போய் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? பாத்தியா சக்தி, உங்க அப்பா முன்னாடி எப்படி நடிக்கிறாருன்னு? வெற்றி, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. நான் திரும்பவும் கலெக்டருக்கு படிக்க போறேன். இது எல்லாமே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்னம்மா? அம்மா, அத்தைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஐஏஎஸ் படிக்க மாட்டேன்னு. இனிமே நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சக்தி, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடி. அவங்க ஏதோ புரிஞ்சுக்காம அப்படி உங்ககிட்ட கேட்டுட்டாங்க. அதுவும் அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. நீயும் அவசரப்பட்டு சரின்னு சொல்லிட்ட. என்ன கேட்டா எங்க அம்மா அப்படி சொன்னப்பவே நீ ஸ்ட்ராங்கா முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி மட்டும் சொல்லியிருந்தா அன்னைக்கு பிரச்சனை பெருசா இருக்கும்டா. சரி, அதை விடு. இனிமே என்ன பண்றது அத சொல்லு. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாத, சரியா? அம்மா ஆரம்பத்துல வருத்தப்பட்டாலும் அவங்க போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்கள நான் மாத்துறேன். இல்ல வெற்றி, நீ பிரச்சனைய அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். சக்தி, என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். தம்பி, உங்களுக்குள்ள எப்பவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். அம்மா, என்னைக்குமே நான் சக்தியை பிரியவே மாட்டேம்மா. இந்த டைவர்ஸ் விஷயத்தெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். தம்பி, சக்தி, உங்க 2 பேருக்கும் நான் இப்ப சொல்றேன். சக்தி கண்டிப்பா படிச்சு கலெக்டர் ஆகணும். ஆனா அதே சமயம் நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. நீங்க பிரிஞ்சு அதுக்கு பின்னாடி இவ கலெக்டர் ஆனா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதே மாதிரி நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து சக்தி கலெக்டர் ஆகாம போனா அதுவும் தப்புதான். எனக்கு இந்த 2மே நடக்கணும் தம்பி. புரியுதுமா? சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரமா மாம்சே. மாமினாச்சி. வெற்றி, ம்? இப்படி உட்காரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம். சொல்லு சக்தி. வெற்றி, ம். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ம். உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ம். இதெல்லாமே சரிதான். ம். ஆனா என்ன ஆனா? நீ எல்லார் முன்னாடியும் என்ன திட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல வெற்றி. ஏய், என்னடி நீ சொல்ற? ஏய், நான் சீரியஸா சொல்றேன். தனியா நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ, ஆனா 4 பேரு முன்னாடி என்ன திட்டாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு வெற்றி, அது எனக்கு வேணும். என்ன சக்தி நீ? நான் எப்பவுமே அப்படிதானே, உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான்டி. யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். கோவம் தான் பட்டுன்னு பேசிடுவேன். சில சமயம் நான் கையை கூட நீட்டிடுவேன். அது தப்பு வெற்றி, நீ மாத்திக்கோ. எனக்கும் உனக்கும் ஒரு பிரைவசி இருக்கு. நீ என் மேல கோவப்படுறது அதே மாதிரி தான் இருக்கணும், பப்ளிக்கா இருக்கக்கூடாது.
நான் சொல்றத நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வா போலாம். வெற்றி ம் போலாமா? ம். வெற்றி டைவர்ஸ் பேப்பரோட கோர்ட்டுக்கு போயிருக்கான். இந்த சக்தியும் பின்னாடியே போயிருப்பா. வரும்போது 2 பேரும் பெரிய சண்டையோட தான் வரப்போறாங்க. நாம நினைச்சது நடக்க போகுது. அப்பாடா. என்ன பூஜா, தனியால சிரிக்க ஆரம்பிச்சுட்ட? என்ன முத்தி போச்சா? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. யார்கிட்டயும் சொல்லாம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. என்ன ஆச்சு இதுங்களுக்கு? பூஜா எப்படி இருக்கு? 2 பேரையும் இப்படி ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. பண்ணிரலாமே. என்னோட ஐஏஎஸ் புக்கை யார் எரிச்சதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க 2 கையும் உடைக்கணும்.